பொள்ளாச்சி வழக்கு தமிழகத்தையே உலுக்கிய ஒரு கொடூர வழக்கில் இன்று 6 வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. தொடர்பான விவரங்களோடு ஹரிதாஸ் இணைகிறார். ஹரிதாஸ் வணக்கம். விவரங்களை பண்ணலாம் ஹரி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கிட்டத்தட்ட 6 வருடங்களாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் இன்று காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில அவர்களிடம் பல்வேறு வகைகளில் குறிப்பாக ஆன்லைன் வழியாகவும் அதே போல நேரில் அழைத்தும் பல்வேறு கட்ட விசாரணைகளானது நடைபெற்று வந்தது. சிபிசிஐடி அதிகாரிகள் அவர்கள் செய்த குற்றங்களுக்காக பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து விசாரணை மற்றும் சாட்சியங்களிடம் விசாரணை போன்ற பல்வேறு விசாரணைகள் 6 வருடங்களாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மே 13ஆம் தேதி அன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த சூழ்நிலை தற்பொழுது அந்த 9 பேரும் கோவை நீதிமன்றத்திற்கு காலையிலேயே 8 மணி அளவிலேயே அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கோவை நீதிமன்றத்தில் உள்ள 4 நுழைவாயிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. குறிப்பாக பொதுமக்கள் யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அதே போல நீதிமன்ற வழக்குகளை தவிர மற்ற யாரும் வெளிநபர்கள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில தற்போது நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் நீதிமன்றத்திற்கு வருகை வந்துள்ளார். அவர் தற்போது இன்னும் சிறிது நேரத்திற்குள் அந்த மிகவும் சுவாரஸ்யமாக அதாவது எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த உச்சபட்ச தீர்ப்பை வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலை தற்பொழுது நீதிமன்றம் ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கிறது. அந்த 9 பேரும் தற்போது அழைத்து வரப்பட்டு நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் நந்தினி தேவி அவர்கள் அந்த 9 பேருக்கும் என்னென்ன தீர்ப்புகள், எத்தனை ஆண்டு சிறை தண்டனை, அதே போல் அல்லது தூக்கு தண்டனையா மரண தண்டனையா போன்ற பல்வேறு முக்கிய தீர்ப்புகளையும் வழங்க உள்ளார். இந்த சூழ்நிலை கோவை நீதிமன்றத்தில் போலீசார் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல பல்வேறு வழக்குகளுக்காக வந்துள்ள பொதுமக்களும் அந்த சுற்றி இருந்து அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும், எவ்வாறு இருக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்து நிற்கின்றனர். தற்பொழுது கோவை நீதிமன்றம் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை அடைந்துள்ளது. நீதிமன்றத்தில் உள்ள 4 நுழைவாயிலும் பொதுமக்களும் ஆவலோடு இந்த தீர்ப்பிற்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இன்னும் சரியாக இன்னொரு அரை மணி நேர அளவில் இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட உள்ளது.